கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஜெப ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 101st எபிசோட் 101வது எபிசோடுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய விதத்தில் கர்த்தர் நம்முடைய எல்லா தேவையிலும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் மனம் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்யவும் சீர்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார். சரி சொல்லுவோமா? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி நல்ல நன்மை செய்கிறவா இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். தேவன் தயவு எங்கள் மேல் பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்க உதவி செய்ய, வசனத்தை வாசிக்க உதவி செய்ய, நீதிவான் செய்முகமான வேண்டுதல் மிகவும் பெல் உள்ளதே. கர்த்தாவே, நாங்கள் வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, அனுகூலமாக இருப்பீராக. கர்த்தர் எங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளாகிய பிள்ளைகள் திக்கற்று போகும்போது, வெள்ள இல்லாமல் போகும்போது நீரே சகாயராக இருக்கிறீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே அடைக்கலமாக இருக்கிறீரே. கர்த்தாவே, வழி தெரியாமல் அலைந்து தெரியும் போது கர்த்தாவே, நீர்களுக்கு வழி உண்டு பண்ணுகிறீரே. நன்றி சொல்லுகிறோம். சொல்லையெல்லாம் மாற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலன் தருவீராக, உதவி செய்வீராக. ஒரு ரத்தத்தை மன்றாடி ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆவியாத்மா சேர்த்து உங்க ரத்தம் விழட்டும். இந்த நிகழ்ச்சியில உங்க ரத்தம் விழட்டும். உங்க ரத்தம் அற்புதங்களை செய்யட்டும். தேவனுடைய பிரசனம் நன்மைகளை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பீப்பிள். கர்த்தர் நல்லவர். நாம் இந்த வருடம் ஆரம்பம் முதலே நாம் ஜனவரி மாதத்திலிருந்து நாம் சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் அவர் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனவுருக்கம் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான். அவன் கர்த்தரை நம்பி திறனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்கள் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். சொல்லுங்க, துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதத்துல இந்த 3வது வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவள் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். 9க்கும் போனோம். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவர் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நடுவில் 9வது வசனத்துக்கு வந்தோம். திருப்பி 9வது வசனம் மற்ற வசனங்களோடு சேர்ந்து படிக்கும்போது திரும்பி 9 படிக்க போகிறோம். ஆனால் நம்ம இப்போ எங்கே பார்க்கிறோம் என்றால், ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவர் வீட்டில் இருக்கும் என்பதை தியானித்து வருகிறோம். கர்த்தர் ஆஸ்தி ஐஸ்வர்யம் தரதே எதுக்கு நான் சொன்னேன்? நீங்கள் அனுபவிப்பதற்கும், அடுத்தது வாரி இறைப்பதற்கும், ஷேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அடுத்தது ஷேர் பண்ணணும். 2 நோக்கம். ஃபஸ்ட்டு கர்த்தர் கொடுக்குறதே நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அதை நீங்கள் அனுபவிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா நன்மையும் நீங்கள் அனுபவிக்கணும். அடுத்தது நீங்கள் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளணும். இப்படி இருக்கும்போது இந்த 2 வருஷத்துல பொதுவாக ஒரு பகுதியை பார்க்கிறோம். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சொல்லுங்க பாப்பா, அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை நன்மைகளை தொடர்ந்து செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாளும் மனம் முறிந்து போயிடக்கூடாது. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ளவனா மாற்றுது. சொந்த வீடுகளா ஆக்குது. அப்போ நீங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நான் சபிக்கப்பட்டவனா அப்படி நினைக்கக்கூடாது. இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. அதை பயன்படுத்தும் போது, அதை விசுவாசிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து முடிக்கும். நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறீங்க, அது பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் போட்டு நிரப்பி வைத்திருக்கிறீர்கள்.
ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என் வண்டி ஓடாதுங்க, இது நாங்கள் இப்படி நடிச்சுட்டே இருந்தீங்கன்னா எங்கேயும் போகாது. அதுக்குள்ளே பெட்ரோல் இருக்குது, அதால் இயக்க முடியும், என்னால் அதை இயக்க முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா அது உங்களை வந்து நீங்கள் விரும்புகிற இடத்த விட அதிகமாக கொண்டு போய் உங்களை என்ன பண்ணும்? சேர்க்கும். உங்களை கூட்டிகிட்டு போகும். இப்படி தான். அப்போ நீங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஏழையாக இருக்கிறேன் அப்படி கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. அது பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் இருக்கிறது போல உங்கள் மேலே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வாதத்தை அதிகமாக வைத்திருக்கிறார். அப்போ ஆசீர்வாதத்தை நம்பி உழைத்து கடினமாக உழைக்கணும், நல்லா உழைக்கணும், நல்லா ஜெபிக்கணும், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க திறமையெல்லாம் வெளியே கொண்டு வரணும். சும்மா வந்து நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார்னா நம்மளுக்கு ஆசைகளை தராரு, விருப்பங்களை தராரு, செபிக்க வைக்கிறாரு, நம்மளை உற்சாகப்படுத்துறாரு, உத்வேகத்தை தராரு. என்ன செய்யணும்? சும்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தால் என்ன நடக்கும்? எதை செய்யணும்னு அவர் சொல்லி தராரு. கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் நமக்கு செய்கிறார். அற்புதமாய் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் வசனத்தை தியானிப்போம். பாருங்கள், இன்னைக்கு யோபு புத்தகத்துக்கு போவோம். யோபுனாலே ஏன் யோபுக்கு போகிறோன்னா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் பேசும்போது யோபுவை பேசாமல் இருக்க முடியாது. யோபுடைய முதல் அதிகாரத்தில் பார்த்தா அவன் எவ்வளோ வச்சிருந்தான்னு பார்க்குறோம். அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. 1:10 வாசிக்கிறோம், நீ அவனையும் அவன் வீட்டையும் பிசாசு சொல்கிறான், நீ யோபுவோட வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஒன்றுமே இல்லைன்னா எதுக்கு வேலி? அவ்வளோ வச்சிருந்தாரு யோபு. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? சுற்றி வேலி அடிச்சு வச்சிருக்காரு. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர். பாருங்க, அவன் செய்யறத கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். என்ன நடக்குது? அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. என்ன எப்படி பெருகுச்சா? 3ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகளும். கொஞ்சம் வேகமாக போனால் புரியாது, கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி பாருங்க. 7000 ஆடு. இன்னைக்கு 1 கிலோ மட்டன் திருச்சியில் நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் 800 ரூபா, சில இடத்துல 1000 ரூபாலாம் சொல்கிறாங்க. மட்டன் 800 ருபீஸ் 1 கிலோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதுவே இவ்வளோ பெரிய காசை, மட்டன் ரொம்ப காஸ்ட்லின்னு மக்கள் பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஒருத்தருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகம். ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள். அப்போ எதுக்கு ஏர் மாடு? விவசாயம் பண்ணுறதுக்கு. 500 மாடு வச்சு அவன் உழுதுருக்கானா, அவன் எவ்வளோ நிலம் வச்சுருந்துருப்பான்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் மன்றி, ஐயோ அப்பா முடிவுன்னு பார்த்தா இருந்ததும் மன்றின்னு போட்டு ஒரு கமா போட்டு, திரளான பணிவிடைக்காரர். என்னவே முடியல. என்ன முடிஞ்சிச்சுன்னா நம்பர் இங்கே இருந்திருக்கும். 7000, 5000, 3000 ஏதாவது நம்பர் இருந்திருக்கும். திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரன் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். எப்படி இருக்குது கதை? இந்த யோபுடைய கதை ஆரம்பமே அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த வசனத்தை படிங்க, திரும்பி படிங்க. 7000, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். Yes, so that this man Job was the greatest of all the people of the east. கிழக்கத்தி புத்திரர்களே யார் தான் பெரிய ஆளா இருந்தானா? யோபு. ஏன்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அதனால அவன் சம்பத்து பெருகுச்சு. எந்த அளவுக்கு பெருகுச்சுன்னா, he was the greatest of all. Amen. See the blessing of God. What it can do. அதனால என்ன செய்ய முடியும்? It can make you the greatest among all. Amen. Hallelujah. Hallelujah. First we need to believe. கலாத்தியர் 3:13-14 விசுவாசிக்கணும். கர்த்தர் சிலுவையில நமக்காய் சாபமா இன்னைக்கு அபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம மேல் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்பி நீங்களால வேலை செய்யும் போது யோபுனா உடனே யோபு எல்லாம் தான் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் என்னத்தை கொடுத்தாருன்றதை பாருங்க.
பின்னாடி மற்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். கர்த்தர் எப்பேற்பட்டவர்னு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சம்பத்து தேசத்துல பெருகி அவன் கிழக்கத்தி புத்திரர்களே அவதான் பெரியவன். எவ்வளவு ஜாதி ஜனம் எல்லார் மத்தியிலும் எப்படி இருந்திருக்கான்? பெரியவனா இருந்தான். பெரியவன். இவன் முற்பிதாக்களின் காலத்திற்கு முன்பாய் வாழ்ந்தவன், அந்த சம காலத்துல வாழ்ந்தவன் சொல்றாங்க. இமேஜின் பீப்புள். இப்பேற்பட்ட யோபு, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்குது. தொடர்ந்து அப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடுவில் அதில் அப்படி இழக்கிறான், எது எதோ பேசுகிறான். அப்புறம் கர்த்தரோட சேலஞ்ச் பண்ணுறார். அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவங்கிட்ட சில காரியங்கள்லாம் சவால் விடுறாரு. அப்போதான் அவனுக்கு புரியுது. யோபு 42வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, கடைசியை. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஜீசஸே சொல்கிறாரு, யோபுடைய பின்னலமையை பாருங்கள்ன்றார். நிறைய பேர் உட்காந்து முன்னிலைமை பார்த்துட்டு இருக்காங்க. பின்னலமையை பார்க்க சொல்கிறார் ஆண்டவர். யோபை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பா அப்படின்றார். சொல்கிறான் பாருங்க 2வது வசனம், தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் அளப்பினேன். நடுவில் இருக்கிற நிறைய யோபுடைய காரியங்கள் என்னது? அளப்புனது. அதை பிடிச்சி டாக்டரின் ஆக்கி, அதை பிடிச்சி டீச்சிங் ஆக்கி, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாரே, என்னது அது? அளப்புனது. 40வது வசனத்துல 40வது அதிகாரம் வாங்க, 4வது வசனம் படிக்கிறேன். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன்? என் கையினா என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா, ஒன்று தெரிஞ்சு போச்சு. கர்த்தர் என் மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், அலப்பிக்கிட்டு இருக்கான். வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்குங்க, அப்புறமா போய் பேசினா அதுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சிலத்துல மனைவி அப்படிதான் இருப்பாங்க, சரி கணவன் அப்படிதான் இருப்பாங்க. அது பேசுறது கணவன் தான் மனைவியும் தான். அப்புறம் பாயிண்டா எடுத்து கரெக்டாக எடுத்து சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? இவன் சொல்கிறான், ஐயோ நான் நீசன்ங்க, ஏதோ பேசிட்டேன், வாயை பொத்தி கொள்ளுகிறேன், வாயை பொத்தி கொள்ளுகிறேன். அவன் வாயை மூடிட்டான். இப்போ நம்ம ஆட்கள் நம்ம வாயை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது இதையும் அலப்புறாங்க. அவன் அலப்பி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அலப்பிட்டேன்னு சொல்லிட்டான், வாயை பொத்தி கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டான். அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான். அவன் அலப்புனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அவன் அலப்புனதெல்லாம் எடுத்து நம்மளுக்கு அலப்பி, கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தான், நன்மை பெற்ற நாம் அவரிடத்து தீமையை பெற வேண்டாமா, இதெல்லாம் அவனுடைய அலப்பல். கத்தர் அதான் சொல்றானே, தெரியாததை பேசிட்டையா, அறிவில்லாமல் என்ன பண்ணிட்ட, தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாது. 42:3 அறியாததையும் தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதே அலப்பினேன். புரியுதுல அவனுக்கு? அவன் வாயை மூடுறான். கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, 10வது வசனம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தலையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாத்தீங்களா? அதனால நிறைய நேரத்துல அலப்பாம வாயை மூடினாலே நல்லது நடக்கும். அவரோட தங்கத்தை பத்தி பேச, அவரோட வெள்ளியை பத்தி பேச, அவரோட நலத்தை பத்தி பேசுறாருன்னு அலப்பிக்கிட்டே இருந்தா ஒன்றும் கிடைக்காது, இருக்கிறதும் போயிடும். புரியலையா? என்னவோ பேசுறாரு, அமைதியா இருந்தாலே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதனாலதான் சொல்றேன் பாருங்க, நாங்கள் இதெல்லாம் கேள்விப்படும் போது ஆமேன்னு சொன்னோம், முளைச்சிக்கிட்டோம். பாருங்க 12வது வசனம் படிக்கிறோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அதனாலதான் தேசத்துல சம்பவம் பெருகி கிழக்கத்தி புத்திரர்களே அவன் பெரிய ஆளா இருந்தான். ஆனால் பின்னிலைமை எப்படி இருக்கு பாருங்க, பின்னிலைமை முன்னிலைமையோட பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடு, அப்படியே எல்லாம் டபுள். 14,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 1000 ஏர் மாடுகள், 1000 கழுதைகள் அவனுக்கு. பாத்தீங்களா நன்மையை? பாத்தீங்களா? அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 7 குமாரரும் 1 குமார்த்தியில் அவனுக்கு பிறந்தார்கள். அப்படியே வருது பாருங்க, தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை.
பிறகுற பிள்ளைகளாம் அழகாக பிறகுது. ஒரு தேசத்தில் பணக்காரன் மட்டும் பார்த்தா அவன் பொண்ணுங்க தான் அழகான பிள்ளைங்க. எல்லாரும் மனைவி மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா? அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த காலத்தில் இன்னைக்கே பெண் பிள்ளைகளுக்கு சொத்துனா எல்லாம் தரன்றாங்க. யோபு அந்த காலத்திலேயே சகோதரர்கள் மத்தியில் என்ன பண்ணியிருக்கான்? சுதந்திரம் கொடுத்தான், சொத்து கொடுத்துருக்கான். யாருக்கு? பெண் பிள்ளைகளுக்கு. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் வாழ்ந்து 4 தலைமுறையை பார்த்து உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். சில பேர் சொல்றீங்க ஆமென். புரியுதா கதை எப்படி போகுதுன்னு? இப்படிதான் போகுது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், நன்மைகளை ஏராளமாய் செய்கிறவர். அவர் செய்கிற நன்மைகளை தடுக்கவே முடியாது. ஆகவேதான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதீங்க. தம்பி டக்குனு போய் எவ்வளோ நேரம் இருக்கு பாரு. சீக்கிரம் பாப்பா. ஓகே, அப்படியே பார்த்து படிச்சிட்டியா? இதில் கண்டுபிடிச்சிடலாம். சோர்ந்து போகாதீங்க. பார்த்தீங்களா? அவன் முன்னில போய் பார்க்கலும் பின்னில போய் கத்தல போடாது. எப்போ அதனால ஏதாவது பேசணும் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணிடணும்? கர்த்தருக்கு விரோதமா சித்தத்துக்கு விரோதமா அதை இதைய அலப்பி தெரியாத அறியாததெல்லாம் அலப்பி எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுக்கிறதுக்கு விட வேதம் சொல்லுகிறது மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்யலாம்? பயங்கர கோபமா இருக்கீங்களா? சொல்றான், கையை எடுத்து வாய மூடுறது வேற பொத்துறது வேற. இது மூடுறது பொத்துறது வேற. இப்படி பொத்திக்கணுமா? இதை பேச விட்டோம்னா இது நரக அக்கினியை கக்கும், வாழ்க்கை சக்கரத்தையே எரிச்சிடும், கண்டதையும் பேசும். பொல்லாத உலகம் இந்த நாவு. அதனால தான் இதெல்லாம் பண்ணணும், இதை டேம் பண்ணணும், இதை அடக்கணும். பசுத்த ஆவியாருடைய வல்லமையை கொண்டு ராமா ஷக்கா தேரா லாமா தோரவா அந்நிய பாஷை பேசணும், வார்த்தை எடுத்து அறிக்கை செய்யணும். அது கேட்குற தோற்று போயிடுவோமா? முடியவே முடியாது. பயத்தை பேசலாதீங்க. பயத்தை பேசும் போல இருந்துச்சுன்னா வாயை முடியுது. நல்லதை பேசுறது மட்டும் வாயை தரங்க, மற்றதுக்கெல்லாம் வாயை பொத்திக்கணும். நம்மளே பார்த்து சொல்லணும். மற்றவங்களை பார்த்து சொன்னா தப்பா போயிடும். நம்ம தான் சொல்லணும். அந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஏதாவது மனைவி என்ன பண்ணுறீங்க? ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இதிலேருந்து ஏதாவது நெகட்டிவாக சொல்லணும்னு வந்துச்சுன்னா நம்மளே பார்த்து ஒழுங்காக பொத்திக்கிட்டு முடிக்கிட்டு ஷாப்பை இருப்பா. எல்லாம் யோபு கரெக்டாக பொத்துனா அவன் காலத்தில் அவளை ரெட்டை தனியாக என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சு. அவருடைய முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நம்மளே கெடுத்துடக்கூடாது. இது வேணாம் அது வேணாம் இதுன்னு சொல்லி என் பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். விசுவாசம் நம்மளை பொத்தணும்னு நினைக்கிறான், அது முடியாது. அவனை பொத்தி விட்டாச்சு, வாயை விட்டு போட்டு. விமர்சனம் பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். எவ்வளோ நாளைக்கு பண்ணுவாங்க? 100 எபிசோடு முடிஞ்சிச்சு, நீங்கள் 101. அடுத்தது பார்த்தீங்கன்னா 200, 300, 400, 1000, 2000, 3000 எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கும். கர்த்தர் வருமானம். நாம் இந்த ஜெபமேஜை நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அதன் அடிப்படையிலே பேசிக்கொண்டே இருப்போம். பேசுகிற நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம், இருக்கிற நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த பலருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். தொடர்ந்து கர்த்தர் மத்தியிலே உயர்ந்திருப்பாராக. அவர் நாம் மட்டுமே மகிமைப்பட்டோம். சரிங்களா? ஜெபம் பண்ணு. பிதாவே, நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே இந்த ஜெப வேலையில் ஒன்றிணைத்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசின கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே.
கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் விரோதமாக நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதையெல்லாம் நிராகரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் மாத்திரமே இனி எங்கள் வாயிலிருந்து ஆண்டவரே நல்ல வார்த்தைகளாக புறப்படட்டும் ஆண்டவரே. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாயிலுக்கு காவல் வைப்பீராக. தேவையில்லாத வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் துணையாளராக எங்கள் உதவியாளராக இருப்பீராக. அப்படியே நீங்கள் செய்யப்படுற கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் ஆண்டவரை எப்படி இருக்க வேண்டும் நீர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வீராக. ஆசீர்வாதம், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதம். யோபு இருந்தது ஆண்டவரை, யோபு இருந்தது போல ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே. இந்த ஜெப வேலையில ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இடத்தில் வருகிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவீராக. கடன் பிடியிலிருந்து வெளியில கொண்டு வருவீராக. வியாதியின் பிடியிலிருந்து வெளியில கொண்டு வருவீராக கர்த்தாவே. நீர் யோபுவை ஆசீர்வதித்தபடியே கர்த்தாவை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே அதற்கு ஆண்டவரே எங்களை என்ன விதத்திலலாம் நாங்களை கரெக்ட் பண்ணிக்கணுமோ அந்த விதத்துல எங்களை கரெக்ட் பண்ண கிருபை செய்வீராக. கிருபை நிமித்தம் எங்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. உங்களுடைய அன்பின் நிமித்தம் எங்களை ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. அப்படியே நீ செய்யப்படுற கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சுகமாக்குவீராக. சுகப்படுத்த கிருபைக்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுல இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆகும். பாருங்க, let me remind you before finishing. 7,000 எவ்வளோ சரி சொல்லுங்க பார்ப்போம். 14,000 ஆடு, 14,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 6,000 ஒட்டகம், 1,000 ஏறுகள், 1,000 கழுதை, 1000 கழுதை. அங்க திரளான வேலைக்காரர்கள் முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். இதுல பாதி இருந்ததுக்கே திரளான வேலைக்காரர்கள்லாம். இப்போ இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் வேலைக்காரர்கள் எவ்வளோ என்ன இருப்பாங்க? மகா திரளா இருப்பாங்க. இதுக்கு சொல்றேன்னா, இதுதான் ஆஸ்தி, இதுதான் ஐஸ்வர்யம். யோபு வீட்டில் இருந்தது போல உங்க வீட்லயும் இருக்கும், நம்ம வீட்லயும் இருக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. Be blessed people. God loves you and we love you so much. திரும்பி நாளைக்கு வாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, ஜெபப்படுங்க, வெற்றி பெறுவோம், சேர்ந்து உயர்வோம், பலரையும் வாழ வைப்போம். கர்த்தரே சீக்கிரமா வருகிறார். God is good. கர்த்தர் நல்லவர்.